நம்ம சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க. நம்ம சும்மா இருக்கிற நேரங்களில், அதாவது சமையலில் முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இல்லைங்களா, அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வீட்டில் அரைச்சது தான். அதே போல் நாளைக்கு மஷ்ரூம் பிரியாணியும் சோயா சங்கும் வறுக்க போகிறேன். அதனால் மஷ்ரூமை வந்து நல்லா கழுவி எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம அந்த டைம் கழுவும் போது நீர் அதில் இருக்கும், அது வடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். காலை வேலைன்னா அதெல்லாம் நமக்கு இல்லை, வேலைக்கு ஆகாது. அதோடு மட்டும் இல்லாமல் சோயா சங்கை வந்து நல்லா அலம்பிட்டு சுட தண்ணியில் போட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புதினா பச்சை மிளகாய் அரைச்சி விட்டுருக்கேன். நம்ம அப்பப்போ புளி பேஸ்ட்டு வந்து தயார் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் மொத்தமாக நம்ம தயார் பண்ணி வச்சிட்டோம்னா வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸிங்க. புளியும் கொஞ்சம் வெந்நீரையும் சேர்த்து, அதாவது வெந்நீரில் கொதிக்கிற சுடு தண்ணியில் நம்ம வந்து புளியை வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு போட்டு நல்லா அது கரையிற வரைக்கும் நம்ம இதுலேயே வச்சுருந்து எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு பாட்டிலில் ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் நிறையா கிடச்சிது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து புளி மிளகாவுக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பச்சை மிளகாய் வந்து காம்பு கிள்ளி வச்சுக்கணும். கொத்தமல்லியெல்லாம் நல்லா அலம்பிட்டு உணர விட்டுட்டு அதுக்கப்புறம் பாக்ஸில் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொத்தமல்லியை நான் வந்து நல்லா பிரித்து எடுத்துகிட்டு, அவங்க காய்க்காரங்களே எங்களுக்கு வரவங்க வந்து அலம்பியே எடுத்துகிட்டு வருவாங்க. வேரை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்போ நம்ம காய்கறி வெளியில் எடுத்து வைக்கும்போது நம்ம கவரையை மாற்றி போடணும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிளாத் கிடைக்குது. அதாவது இது தண்ணியை வந்து கொஞ்சம் உறிஞ்சிக்கும். அப்புறம் நம்ம மாற்றி போடும்போது இதை கொஞ்சம் நல்லா உணர விட்டுட்டு இது கடையில் போட்டுட்டோம்னா அதில் இருக்கிற ஈரங்கள் எல்லாருக்குமே இது வந்து உறிஞ்சி எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், இந்த பச்சை மிளகாய் வந்து தயார் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ஃபோக் வச்சு நம்ம மேகி ஸ்பூன் இருக்குங்களா அதில் வச்சு நல்லா இப்படி குத்தி வச்சுட்டு அந்த புளி கரைச்சல்லையே தான் நான் போட போகிறேன். கொஞ்சம் சமையலுக்கு எடுத்துக்கிட்டு இதுலேயே போட்டு புளி மிளகா மாதிரி வதக்க போகிறேன். புதினாவையும் நம்ம வந்து இதே மாதிரி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நான் நாளைக்கு வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறதால அதுக்கும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஜூஸுக்கு லெமன் ஜூஸ் பண்ணுவோம். நம்ம கொஞ்சம் டயர்டாக இருந்தோம்னா இந்த மாதிரி லெமன் ஜூஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா புதினா இஞ்சி தட்டி போட்டு பண்ணோன்னா நமக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதாவது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா, ஃப்ரூட்ஸ் வாங்கணும், வெஜிடபிள்ஸ் வாங்கணும், அதெல்லாம் எங்களுக்கு கவர் பண்ணி வரும். அப்போ இந்த இதுவும் வரும். நான் பார்த்திங்கன்னா புதினா கொஞ்சம் நாளைக்கு எடுத்துகிட்டு மிச்சத்தை வந்து இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு இப்படி மூடி வச்சோன்னா நமக்கு நல்லாவே இருக்கும். அதே போல் இங்கே பச்சை மிளகாவையும் காம்பை கிள்ளி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். காம்போடு வச்சிங்கன்னா சீக்கிரத்தில் அதை அழுகிடும். கொஞ்சம் சமையலுக்கு எடுத்து நான் பண்ணுறேன். புளி மிளகாய் வீடியோ வந்து உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருக்கேன். கொஞ்சம் புளி எடுத்து வச்சுட்டேங்க தனியாக. ஸோ இதுலேயே கொஞ்சம் நல்லா சுருளை அதுக்கு இதுலேயே ஒரு 2 நாள் ஊறட்டும். ஒரு வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா, அந்த டைம் நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறின பிறகு வேறு ஒரு பாத்திரத்தில் ஜாடியிலையோ பாட்டிலையோ போட்டு ஒரு 2 days ஊற வச்சுட்டு அப்புறம் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட வேண்டியது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வறுக்க கூட தேவையில்லை. இதை நான் ஏற்கனவே இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருக்கேன். அதையும் நம்ம கிள்ளி அலம்பி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா மறுநாள் காலையில் சாலட்டு வெஜிடபிள் ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கெல்லாம் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரு அலம்பலம்பி ஒரு 2-3 அலம்பலம்பி எடுத்து வச்சிட்டோம். நம்ம மறுநாள் காலையில் ஒரு அலம்பலம்பி நம்ம மற்றபடி யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய் சாலட், வெங்காய சாலட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, மறுநாள் காலையில் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வந்து சமைக்க போகிறீங்களோ முதல் நாளே பிளான் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து முதல் நாள் நைட்டு நம்ம ஒரு தட்டில் வந்து என்னென்ன வேணும் நாளைக்குன்னு அது வெங்காயமோ தக்காளியோ எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் ஒரு தட்டில் வச்சிட்டோன்னா காலையில் நமக்கு எடுத்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அரிசி அதையும் குக்கரில் எடுத்து வச்சிடணும். நைட்டு படுக்க போகிறோம் இல்லைங்களா, அந்த நேரத்தில் அதை எடுத்து வச்சுட்டு நம்ம படுக்கணும். பருப்பு, துவரம்பருப்பு
அதையும் எடுத்து வச்சுட்டு நம்ம படுக்கலாம். என்னென்ன மறுநாளுக்கு நம்ம தேவையோ அதை முன்கூட்டியாகவே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சும்மா இருக்கிற நேரத்தில் ஈவினிங் டைமில் நம்ம மறுநாள் காலையில் என்ன வேணும் நறுக்கக்கூடிய காய்கறிகள்லாம் நறுக்கலாம். கத்திரிக்காய், வாழைக்காய் இதெல்லாம் வந்து நறுக்க முடியாது. அப்படியே நீங்கள் வாழைக்காய் நறுக்கினீங்கன்னா அதில் மஞ்சள் தூள் போட்டு பெசரி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது குழம்புல வந்து உப்பு ஜாஸ்தியாக ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. இப்போ காரக்குழம்புனா அதில் நீங்கள் கொஞ்சம் வெல்லமும் இது குழம்பு தூளும் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா டக்குன்னு காரத்தை இது எடுத்துரும், உப்பையும் எடுத்துரும், காரத்தையும் உங்களுக்கு எடுத்துரும். அதே போல் சாம்பாரில் சாம்பார் பொடி கம்மியாக சாம்பார் காரம் இல்லாமல் இருக்கணும், வத்த குழம்பு காரம் தூக்கலாக இருக்கணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சப்போஸ் காரமோ உப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் வெல்லம் இல்லைன்னா தக்காளி இல்லைன்னா உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கொதிக்க வச்சிங்கன்னா அது உப்பையும் காரையும் கண்டிப்பாக குறைக்கும். இந்த மாதிரி நம்ம முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் நறுக்கி கொண்டு வச்சிட்டோன்னா ஈஸியாகிடும். இப்போ இது நான் வறுவல் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்குரிய குழம்பு தூள் எல்லாத்தையுமே தனி மிளகாய் தூள், சீரகத்தூள் எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சிட்டோன்னா ஈஸியாக மறுநாள் காலையில் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பேசிகிட்டே மறுநாளுக்குரிய மஷ்ரூமை நறுக்கி வச்சுட்டேன். இது பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் முன்னாடியே நம்ம பிழிஞ்சு ஃப்ரிட்ஜில் போட வேண்டிய மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. ஈஸியாக நம்ம டென்ஷன் இல்லாமல் அந்த வேலையை நாம் வச்சிடலாம். காரம் உப்புக்கு நான் சொன்ன மாதிரி எங்கள் மாமியார் எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க. வெல்லம் சேர்ப்பாங்க, வெல்லம், தக்காளி, வெங்காயம் சேர்ப்பாங்க. கொதிக்க விட்டுட்டு அந்த உருளைக்கிழங்கு எடுத்துருவாங்க வெளியே. பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஸ்கொயராக கட் பண்ணி போட்டுப்பாங்க. இப்போ பாருங்கன்னா இந்த மாதிரி வெங்காயத்தை நம்ம உரித்து எடுத்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் நமக்கு ஈஸியாக கட் பண்ண முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நம்ம இப்போ பாருங்கள், வெங்காயத்தையும் உரித்து வச்சுட்டு நாளைக்கு வேண்டிய மஷ்ரூமு அப்புறம் சோயா சங்கும் எடுத்து வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா நம்ம சும்மா இருக்கிற இந்த மாதிரி சக்கரை டப்பாவில் சக்கரை தீர்ந்து போயிருக்கும், அதை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு, அதோட அஞ்சரை பேட்டியில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே சாமான் அதில் கொட்டாமல் வச்சிட்ருக்கேன். பாருங்கள், என்னோடய அஞ்சரை பெட்டி ரொம்ப நாளாக அதில் சாமான் வந்து ஃபில் பண்ணாமல் வச்சிட்ருக்கேன். ஏன்னா பார்த்திங்கன்னா இதில் நம்ம எடுக்கும்போது அப்பப்போ சிந்தும் இல்லைங்களா, பாருங்க கீழே சிந்திருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வத்த குழம்புக்கு வறுத்து போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா டக்குன்னு நமக்கு வந்து அன்றைக்கி பொழுது ஈஸியாக போகும். அதாவது டென்ஷன் இல்லாமல் போகும். ஈஸியாக போகிறதுன்றதை விட டென்ஷன் இல்லாமல் போகும். ரெண்டாவது, சோம்பையும் சீரகமையும் பக்கத்தில் வைக்காதீங்க. நம்ம அவசரம் போது சோம்புக்கு பதில் சீரகத்தையும் சீரகத்துக்கு பதில் சோம்பையும் போட்டிருப்போம். நான் அந்த மாதிரி வேலை நிறையா பண்ணியிருக்குது. கருப்பு உளுந்தையும் மிளகையும் பக்கத்தில் வைக்காதீங்க. மிளகுக்கு பதில் கருப்பு உளுந்தையும் கருப்புக்கு உளுந்துக்கு பதில் மிளகையும் போட்டிருப்பேன். அஞ்சரை பெட்டி பார்த்திங்கன்னா நான் சரவணா ஸ்டோரில் தாங்க வாங்கினேன். பார்த்திங்கன்னா 350. பார்த்திங்கன்னா சிலதுக்கு வந்து இப்படி மூடி இருக்காது, இதுக்கு மூடியும் ஒரு ஸ்பூனும் கொடுத்துட்றாங்க பாருங்கள். அதுக்கு மேலே இந்த கவரை வச்சு நம்ம மூடிக்கலாம். பார்த்திங்கன்னா இதில் தண்ணியும் சிந்தாது. நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு இதை மட்டும் அடியில் வச்சுட்டு சமைக்கிற போது எடுத்து இந்த மூடியை எடுத்துகிட்டு டக்குன்னு நம்ம தாளிச்சிட்டு இந்த பக்கத்தில் வைப்போம். அதில் இருக்கிற கடுகு வெடித்து இதில் விழும். அது இல்லாத மாதிரி இந்த மாதிரிக்கு மூடியும் அதுக்கு மேலே ஒரு கவரும் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சர்க்கரையும் ஃபில் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம இந்த காலியான பொருட்கள் எல்லாமே நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ப்ரீமிக்ஸ் பவுடரு, உடச்சிக்கல்ல உருளைக்கிழங்குல கலக்கிற உடச்சிக்கல்ல பொட்டுக்கடலை அதோட சோம்பு சேர்த்து நம்ம போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி போட்டு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சும்மா இருக்கும்போது இந்த ப்ரீமிக்ஸு, அரிசி அலம்புறது, வண்டி இருக்கிறது, அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து அடிக்கடி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சோம்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வண்டு பிடிக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.